ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மேற்காசிய போருக்கு விரைவில் முடிவு, பிரதமர் மோடி அழைப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ ஃபின்லாண்டினுடைய அதிபர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஸ்டெஃப் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து டெல்லியில் வருகை தந்திருக்கிறாரு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன் அமைப்பு அப்படின்றது ஐக்கிய நாடுகள் சபை. இது பார்த்தீங்க அப்படின்னா உலக ஒற்றுமையை வந்து உறுதிப்படுத்துவதற்காக 1945ஆம் ஆண்டு வந்து இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இதில் மொத்தம் 15 நாடுகள் இருக்கும். இவங்க தான் அந்த உலக அளவில் ஒரு சமாதானம் போக்கு, அதே மாதிரி இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணக்கூடிய அந்த யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதில் 15 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இதில் 5 நாடுகளுடைய மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனண்டாக இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வீட்டோ அதிகாரம் இருக்குது. அதாவது ஏதாவது ரெசல்யூஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெர்மனண்ட் மெம்பர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ எந்தெந்த நாடுகள், அந்த 5 நாடுகள் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ், யூகே, சைனா, ரஷ்யா அண்டு ஜப்பான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தர நாடாக நம்ம வந்து மாறணும் அப்படின்னா அதற்காக யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸில் வந்து 2/3 மெம்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒப்புதல் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய அந்த 5 பெர்மனண்ட் மெம்பர்ஸும் அதற்கான அந்த ராட்டிஃபிகேஷனை வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்லாண்டு வந்து இந்தியா வந்து வருங்காலத்தில் இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய அந்த பெர்மனண்ட் மெம்பர் சீட்டுக்கு வந்து இந்தியாவை வந்து தேர்ந்தெடுப்பதற்காக ஃபின்லாண்டு வந்து ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிறது இப்போ வருகை தந்துள்ள இந்த ஃபின்லாந்து அதிபர் பார்த்தீங்கன்னா அதற்காக ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 எழுத்தாளர்களுக்கு குடியிருப்புகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா கனவு இல்லம் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2022ஆம் ஆண்டு. ஸோ யாருக்காக அப்படின்னா அந்த இலக்கியத்திலே விருதுகள் பெற்று சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு அந்த வீடுகளை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த கனவு இல்லம் திட்டம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதற்காக 10 இலக்கிய எழுத்தாளர்கள், விருது பெற்ற எழுத்தாளர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 6 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3 எழுத்தாளர்களுக்கு இந்த குடியிருப்புகளானது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ யார் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது செம்மொழி தமிழ் விருது பெற்ற தாயம்மாள் அரவாணன், புதிய தரிசனங்கள் என்னும் நூலிற்காக சாகித்ய அகாதமி பெற்ற பொன்னீலன், அதே மாதிரி திருநெல்வேலி எழுச்சியும் வஉசி 1908 அப்படிங்கிற அந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி பெற்ற வெங்கடச்சலாபதிக்கும் இந்த கனவு இல்லத்தின் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயர் வருவாய் பிரிவு குடியிருப்புகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மார்ச் 14 தேசிய மக்கள் நீதிமன்றம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் லோக் அதாலத்தில் வந்து கவர் ஆகும். ஸோ 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி இந்திரா காந்தி பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா 1976ஆம் ஆண்டில் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் புதுசாக ஒரு ஆர்டிக்கிள் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, ஆர்டிக்கிள் 39E. அதாவது சமூக நீதியை வந்து பாதுகாக்கும் பொருட்டு நலிவடைந்த பிரிவினருக்கு ஃப்ரீயாக என்ன பண்ணணும் அப்படின்னா லீகல் எய்டு வந்து கவர்மெண்ட் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகிள் 39A. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லீகல் சர்வீஸ் அதாரிட்டி சட்டம் வந்து 1987 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டியில் வீக்கர் செக்ஷனாக இருக்கக்கூடியவங்களுக்கு இலவசமாக சட்ட உதவிகளானது வழங்கப்படுகிறது. ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ், எஸ்சி எஸ்டி கேஸ்டில் உள்ளவங்களுக்கு, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மெம்பர்ஸுக்கு, விக்டிம்ஸ் ஆஃப் மாஸ் டிசாஸ்டர் அவங்களுக்கு, அதே மாதிரி அந்த ஆழ்கடத்தலில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதே மாதிரி பிச்சை எடுக்கும் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதே மாதிரி கஸ்டடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் வந்து 1 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ இந்த சட்ட உதவியானது வழங்கப்படுகிறது. ஸோ இந்த 1987 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா லீகல் சர்வீஸ் அதாரிட்டிஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த
மக்கள் நீதிமன்றத்தை அமைப்பதற்கான அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பாலிசிஸ் பிரின்சிபிள்ஸ் எல்லாமே கொண்டுருவாங்க. ஸோ ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அதாரிட்டிஸ் இருப்பாங்க. இது தவிர ஹைகோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் லீகல் சர்வீஸ் அதாரிட்டிஸ் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அதாரிட்டிஸ், தாலுக் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா தாலுக் லீகல் சர்வீஸ் அதாரிட்டிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நலிவடைந்த பிரிவினருக்கு இலவசமாக சட்ட உதவிகள் வழங்குவதற்காக மக்கள் நீதிமன்றமானது அமைக்கப்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மார்ச் 14 வந்து மக்கள் நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த மக்கள் நீதிமன்றமாக அமைக்கப்படும். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து அந்த கோர்ட்ல இருக்கிற கேசஸ் இல்லைன்னா கோர்ட்டுக்கு போக முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு இணக்கமான முறையில வந்து இங்க வந்து தீர்த்து கொள்ளலாம். அதுவும் நலிவடைந்த பிரிவினருக்கு தான் இந்த சட்ட உதவிகளானது வழங்கப்படுகிறது. ஸோ என்னென்ன இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கோர்ட்டு ஃபீ வந்து பே பண்ண வேண்டாம், ப்ராசஸிங் ஃபீ, அதே மாதிரி லாயர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ் ஃபீ ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் காப்பீஸு இது ஃபர்தராக அப்பீல் போடணும் கூட இந்த லோக் அதாலத் வழியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நலிவடைந்த பிரிவினருக்கு இலவசமாக அந்த அப்பீல் ப்ராசஸை என்ன பண்ணுவாங்கன்னா செய்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் RN ரவி மேற்கு வங்கத்துக்கு மாற்றம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் கவர்னரில் வந்து கவர் ஆகும். ஸோ கவர்னரை பார்த்தீங்க அப்படின்னா கவர்னரை பற்றி கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் 155 நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியது பகுதி 6. ஸோ கவர்னரை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து தனியாக எலக்டோரல் காலேஜ் எதுவுமே இருக்க மாட்டாங்க. டைரெக்டாகவே என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து கவர்னரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை தி வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் ஆர் சீல். அதாவது பிரசிடென்ட் எப்போ நினைச்சாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கவர்னர் பதவியிலிருந்து அவரை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 155. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருந்த RN ரவியை பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து மேற்கு வங்கத்திற்கு வந்து மாற்றியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கான அந்த ஆளுநர் வந்து கேரள ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த ஆர்லேக்கர் அவர்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பானது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் பகுதி 6 ஆர்டிகிள் 153 என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணோம்னா ஒரு கவர்னர் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 153. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1956 7வது சட்ட திருத்தத்தின்படி அதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து கவர்னராக இருக்கக்கூடியவங்க இன்னொரு ஸ்டேட்ல என்ன பண்ணலாம் கவர்னராக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா கேரள ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு கூடுதல் பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி அரவிந்த் தர்மாதிகாரி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஹைகோர்ட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 222 என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருடைய அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசித்த பிறகு ஒரு ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜை என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதி சுஷ்ருத் அரவிந்தை வந்து சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக பிரசிடென்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க.